பழைய ஆட்களுடைய ஒரு தர்த்தீப் கொண்டிருக்கு. சில விடயங்களை தெளிவாக சொல்லணும். ஆரம்ப காலத்துல நோம்புடைய காலம் வந்துட்டா வீட்டில உருவாக்கக்கூடிய பாவங்களை எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டிவி ஷைத்தான் பெட்டின்றது. அதுக்கு என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கிற பழைய முசல்லா ஒன்று எடுத்து போட்டு அதை மறுபக்கம் திருப்பி வச்சிருவாங்க. மற்ற முசல்லாக்களை தட்டி குர்ஆனை எடுத்து ரமலானுடைய காலத்துல என்ன செய்வாங்க, இபாதத்துக்காக வேண்டி ஒதுக்கி குர்ஆனை பிரட்டி போட்டிக்கு போட்டி ஓதிக்கொண்டிருப்பாங்க. ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டா டிவி அப்படியே திருப்புவாங்க. மக்கால லைவா போற தொழுக, பெருநாள் தொழுக பார்ப்போன்னு தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியார்கள் திருப்புவாங்க. மகன் என்ன செய்வான், பாவத்தை என்ன செய்ய கட்டுப்படுத்தி இருந்துட்டு ரமலானுடைய மாதம் முடிஞ்சு ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டா வாலிபர்களோட பேசிட்டு புதுசா நோம்புல வெளியாயின படம் என்ன சீடி இருக்கா. இப்ப நான் சொல்றேன், அது கொஞ்சம் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால. இப்போ உள்ள இதுக்கு வாரேன். அப்ப அந்த சீடி எடுத்து படத்தை பார்த்து எல்லா இபாதத்தும் மண்ணோட மண் முடிஞ்சு. அது ஒரு காலம். இப்ப அப்படி இல்லை. டிவி இப்ப விசேஷம் இல்லை. அது முன்பல்லும் இல்லை, சக்கப்பல்லும் இல்லை. ஆச்சுமா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, கையில வச்சிருக்க டச் போன், பெரிய போன். சில உம்மமார்கிட்ட பார்த்தா தீப்பெட்டி மாதிரி இருக்கும். சில வாப்பமார்கிட்ட பார்த்தா தீப்பெட்டி மாதிரி. பேத்தி பேரண்ட பார்த்தா புளோக்கல் மாதிரி போன், பெரிய போன்களை வச்சு கொண்டு இருக்கிற. ரமலானுடைய காலம் வந்தா சிலவங்க போன்ல குர்ஆன் இருக்குதானே, குர்ஆனை ஓதிக்கொள்ளேலும் இதாக்கி கொள்ளேலும் நல்லதுக்கு 24 மணித்தியாலம் போன்ல. சாருடைய நேரம் எழும்பப்பட்ட போன்ல, ஆன்லைன்ல. குர்ஆன் ஆஃப்லைன், போன் ஆன்லைன். 24 hours அது ஆன்லைன் தான். நல்லா ஞாபகம் வச்சோங்க. ரமலானுடைய காலம் குர்ஆன்ல ஆன்லைனாக இருங்க. தொடர்படியாக குர்ஆனை பெறட்டுங்க, போற்றிடுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓது, சூரத்துல் இக்லாஸ் ஓது, சூரத்துல் பக்ரா ஓது, போற்றிடணும். இன்னைக்கு பார்த்தா வாப்பாக்கு உம்மாக்கு பிள்ளைகளுக்கு போட்டி பெரிய பெரிய போன் எடுக்கிறது. சொந்த குர்ஆன் இல்ல. 4,000 ரூபாய் கொடுத்து ஒரு குர்ஆன் ஒன்று வாங்கி ரமலானுடைய மாசத்துல 5 ஜுஸ் 6 ஜுஸ் ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் முடிச்சு போட்டி போடுவோமே, அது இல்ல. ரமலானுடைய மாசமா இருந்தாலும் சரி, வேலைக்கு போய்த்திருந்தா பேக்கேஜ் முடிஞ்சா நோனா கோல் நானாக்கு என்ன செய்தி, டேட்டா பேக்கேஜ் முடிஞ்சு உடனே போடுங்க. ரமலானுடைய மாசமா இருந்தாலும் சரி, புள்ளைக்கு தீர்த்தனும் போன காட்டி, இவ நேரத்தை கடத்தணும் போன பார்த்து கொண்டு. நல்லா யாப்ப வச்சுக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மிக பயங்கரமான காலம். இபாதத்தை கொண்டு போயிட்டு செல்லலாம், அமலை எடுத்துக்கொண்டு புகையலாம். நாளுக்கு நாள் பாவங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள் முர்த்ததா மாறுறாங்க. ஏராளமான வாலிப பெண்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி திருமணத்துக்கு போறாங்க. காரணம் என்ன? அமல காட்டல. நாங்க விட்ட தவறு மஸ்ஜிதுக்கு முன்னால உட்காரல, பின்னால உட்கார்ந்தோமே, பயான கேட்கல, தூக்கம் வந்துச்சு, தூங்கினோமே. ஜும்மா சும்மா பேசிருச்சு, ரமலான் சும்மா போகுது, குர்ஆன் தூசி தட்டுறது. ஆனா போன் பெக் கவர் இல்லடா, அவ்வளவுதான். டெம்பர் உடனே உடனே போயிடுச்சு, டேட்டா பேக்கேஜ் முடிஞ்சா உடனே. அதெல்லாம் நாளுக்கு நாள் மாற்றம், நாளுக்கு நாள் முன்னேற்றம். ஆனா குர்ஆன் இல்ல. இன்னைக்கு நல்லா யாப்பம் வச்சோங்க. வாப்பட மையத்தை புள்ளைக்கு தொழுவிக்க தெரியா, வாப்பட ஜனாசா முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கு, புள்ளைக்கு தொழுவிக்க தெரியா. 4 தக்பீரை கட்டி 4 தக்பீரை கையை தூக்கி கட்டி ஜனாசா தொழுவிக்க தெரியா. ஆனா அவர் போன் எடுத்தா, வேண்டிய பெரிய போன், அவர் பேசுறது வேற எங்கேயோ லாங்குவேஜ், அவருக்கு தெரியாத பாஷை இருக்காது. கவலைப்படணும். வாப்பட ஜனாசாவை குளிப்பாட்டுறது, கஃன் செய்யறது தெரியாது சொன்னா பாரிய நஷ்டம். நாங்க பிள்ளைகளாக வளர்ச்சில்ல. அன்பார்ந்த இஸ்லாமின் இல்லடியார்களே, ஒவ்வொருத்தரை யாப்ப வச்சவங்க எங்கட கபூரை தயார் செய்யணும், எங்கட கபூருக்குரிய அமலை தேடிக்கொள்ளணும். இது தயார் செய்யக்கூடிய இடம் தான் மஸ்ஜித்.